நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் அங்கே உட்காந்து நான் ஜோம் பண்ணும்போது அந்த வசந்த கத்தனை கொடுத்த நீ என் பார்வைக்கு அருமையாக இருக்கிற உன்னை கனம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றேன். நாம் என்ன செய்யறோம்னா கத்தரை கனம் பண்ண மாட்டோம். ஏன்னா வசனம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறோம் நான் கனம் பண்ணுவேன். இப்போ நம்ம கூட சரி ஒருத்தர் வராரு உள்ள சர்ச்சுக்குள்ள வரான்னு சொன்னா அவரை பார்த்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணா அவரை பதில் என்ன பண்ணுவார்? ஸ்தோத்திரம் பண்ணுவார். நீங்க சைலண்டா இருந்தா அப்ப ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளும் நம்ம கனம் பண்ணும் பொழுது இதுல பிரசங்கம் நான் சும்மா ஒரு ஜஸ்ட் ஒருக்காக சொல்றேன். ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்றது 2 நாளாம் புஸ்தகத்துல 16:29 மகிமையும் கனமும் அவர் சமூகத்திலே இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? நீங்க உங்களுக்கு எது வேணாலும் தேவ சமூகத்துல வந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இல்லையா சொல்லுவோமா? அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்றார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. அந்த ஐஸ்வர்யம், கனம், மகிமை, வல்லமை, அபிஷேகம் எல்லாமே தேவன் ஒருத்தருக்கு கொடுக்கலன்னு சொன்னா நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரம் வந்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சிலத்தில் துக்கப்படுறார். தங்கள் உதவிடான என்ன செய்யறாங்க? கனம் பண்றாங்க. ஆனா உள்ளமோ எங்க இருக்குது? கர்த்தரை விட்டு தூரமா இருக்கு. தங்கள் உதவினாலே கனம் பண்றாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், சில நேரங்களில் ஜெபிக்காம நம்ம ஜெபம் நடத்துறோம். அது ஜெபிக்காமையே ஜெபம் நடத்தணும். ஜெபத்தை பற்றி நல்லா பேசுவோம். ஆனா தனிப்பட்ட விதத்தில் நம்ம என்ன செய்ய முடியாது? ஜெபம் இருக்காது. ஏதோ ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணாம அப்படி போயிடலாம், அது வேற இல்லை. ஆனா ஜெபம் இல்லாம தேவ சமூகத்தை நிற்கவே கூடாது, நிற்கவே முடியாது. ஜெபம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படி யாராவது சரி திரும்ப நான் கேட்பேன், காலையில் யாரெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வருவீங்கன்னு வழக்கமாக தூக்குவேன். முடியாது, சைலண்டாக கவனிருப்பீங்க. இது வாடிக்கை நடக்கிற காரியம். உங்களை மாற்றிக்கணும். வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் செய்யணும்னா உங்களை கனம் பண்ணணும்னு சொன்னா, உங்களை மகிமைப்படுத்தணும்னு சொன்னா, கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு ரகசியம் கூட சொல்லுது, தம் தாயும் தந்தையும் கனம் பண்ணுவாயாக, அப்பதான் நம்ம ஆயுஷ் நாட்டிலே பெருகுமா. சொல்லுவோமா? அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் பலிகளால் நீ என்னை கனப்படுத்தவே. என்ன பலி கேட்கிறேன்? ஸ்தோத்திர பலி. காலையில உட்காந்து தேவ சமூகத்துல ஒன்னு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி 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 ஒரு அந்நிய பாஷை பேசி பாருங்களேன். கர்த்தருக்கு தடையெல்லாம் உடைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மை தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணுறதுதான் என்ன செய்யணுமா? முந்தி கொடுங்கள். இன்னொரு காரியம் இருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாரையும் கனம் பண்ணணும். புருஷன் மனைவியை கனம் பண்ணணும், மனைவி புருஷனை கனம் பண்ணணும். கனம் பண்ணாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தான் பிரியம். நீ எனக்கு பிரியமானன்னு சொல்லுகிறது. பார்வைக்கு அருமையானது. கர்த்தருக்கு பிரியமானது செய்தாதான் அவர் பார்வைக்கு அருமையானவனா மாற முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு எது பிரியம் சொல்லுவாங்களா? அவர் துதிப்பது ரொம்ப பிரியம். அப்புறம் இன்னொரு காரியம் இருக்குது, எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நீங்க செய்த அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து உட்கார்ந்த போது அந்த வாக்குத்தத்தை நான் அனுப்பிச்சேன். டக்குன்னு எஸ்தர் அது வரப்போது அந்த ஒரு ப்ராஃபிட்டா வந்துச்சு. அந்த ப்ராஃபஸியா வந்துச்சு. ப்ராஃபிட் என்ற ப்ராஃபஸியா வந்துச்சு அந்த வசனம். அதனால கர்த்தர் உங்களுக்கு கனம் பண்ண போறாரு. நீங்க கவலைப்படாதீங்க. இன்னும் மேல மேல உயர போறீங்க. மேல் படியெல்லாம் பார்க்க போறீங்க. கர்த்தருக்கு மேலானதை கர்த்தர் நாடுபடியா கர்த்தர் உதவி. கீழெல்லாம் பார்க்காதீங்க. கீழே பார்த்தா ஒரே அசுத்தமா தான் இருக்கும். நம்ம சிந்தால எங்க இருக்கணும்? ஒரே சேர்ந்த சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? வாசிங்க 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரமா? பூமியில் உள்ளவர்கள் அல்ல, நம்ம நோக்கம் எங்க இருக்கணும்? மேல இருக்கணும். பரலோகத்தை குறிச்சு இருக்கணும். ஆண்டவரை கனப்படுதல் இருக்கணும். ஆண்டவரை துதிப்பதில் இருக்கணும். வாசிக்குமா? கொலோசியர் 7 நிருபம்
ஒன்னாம் அதிகாரம் 3ஆம் அதிகாரமா கொலோசையர். பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே. பைபிள் யார் கையில இல்ல? நம்மள கை வைத்து பார்க்கலாம். பைபிள் யார் கையில இல்ல? ஒண்ணு. அப்புறம் பைபிள் கொடுக்கணும் பார்க்காதீங்க. தயவு செய்து பைபிள் இல்லாம வரக்கூடாது. அதாவது ஜபம் இல்லாம வர்றது எப்படி தெரியுமா? பட்டயம் இல்லாம பிசாசு எதிரிக்கு முன்பாக நிற்கிறது. அல்லையா சொல்லுமா? அதனால வேதத்தை நீ சொன்னதான் வேதம் ஒன்று சுமக்கும். அல்லையா? அதனால வாசி மாதத்தை பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள். ஏன்னா 1:28 சொல்லுகிறது. வாசிமா, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி உபதேசம் பண்ணுகிறோம். அல்லையா சொல்லுவோமா? அப்ப என்ன பவுல் அழகா சொல்றார்? கிறிஸ்துவுக்குள் தேறினவனா நீ என்ன செய்யணும்? நிற்கணும். தேறினவனா நிற்கும் போதுதான் இந்த உலகத்தின் காரியமும் ஆண்டவருக்குரிய காரியம் நமக்கு நல்லா தெரியும். சில பேர் ஆண்டவருக்கு வைத்திருக்கிற அந்த மகிமை இன்னொன்று நிறைய பேர் தெரியல. சபைக்கு வருகிறோம், ஆண்டவரை பத்தி நல்லா தெரியவே இல்லை. இஷ்டத்துக்கு போறோம், இஷ்டத்துக்கு வரோம், என்னென்னமோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா நல்லா கவனிங்க, உங்க நோக்கம் பரலோகமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? பாட்டு பாடுறங்க. என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன், ஏங்குகிறேன் தினமும் வரும்போது நம்ம கைவிடப்படக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம், உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தா கூட போதும், கொஞ்சம் பரிசுத்தம் இருந்தா கூட போதும், கொஞ்சம் நம்பிக்கை இருந்தா கூட போதும், கொஞ்சம் ஜெபம் இருந்தா கூட போதும். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனா இருந்தாலும் அநேகத்திற்கு நான் அதிகாரியாய் வைப்பேன். ஃபுல்லா உண்மையா இருந்தா தூக்கிட்டு வரணும்ல. இல்லையா சொல்லுவோமா? ஃபுல்லா உண்மையா இருந்தா நம்ம இங்க தேவையில்லை. அதான் கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்திற்கு நான் அதிகாரியை வைப்பேன். ஆண்டவர் தொழுது கொள்கிறதுல, ஆண்டவர் மேல உள்ள விசுவாசத்திலே, ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையிலே, ஆண்டவருக்காக செய்கிற செயல்களிலே இல்லையா சொல்லுவா? அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதான் உன்னை பிரியமானவனா நீ இருக்கிறான் ஆண்டவர். நீ என் பார்வைக்கு அருமையானவனாய் இருக்கிறபடியால் கனம் பெற்றாய். போன இந்த மாசம் வாக்கு தத்துவம் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபகுக்கு தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது அவர் சொல்றாரு. எது தெரியுமா? அது நீங்க என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ய போறார். குறித்த காலம் ஒன்று வரணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சில பேருக்கு சில நேரத்தில் சீக்கிரமா வந்துடும், கேட்ட உடனே கிடைச்சிடும், கேட்ட உடனே ஜெபம் பண்ண உடனே வந்துடும். ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு சொந்தம் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். நான் இந்த சபை கட்டுற காரியங்கள் தேவைகளுக்காக சேர்த்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை என்ன சொன்னார். நான் சொன்ன ரகசியத்தை
உன்னுடைய சித்தம் இல்ல, என் சித்தத்திற்காக ஜெபினாராங்க. சொல்லுவோமா? அவரே பிதாவின் சித்தத்தை நோக்கி இருக்கிறார். என்ன சொல்றாரு? பிதாவே ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி இல்ல, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுள்ன்றாரு. இன்னொரு ஜெபத்துல சொல்றாரு. என்ன சொல்றாரு? பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராட்சியம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்படின்னு நான் சொல்லிட்டேன், உங்களுடைய சித்தம் நடக்கட்டும் பாட்டேன். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவர் சித்தம், அந்த சித்தத்துக்கு ஒப்பு விட்டு நீ ஜெபம் பண்ணி பாருங்களேன். இந்த காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாக நடத்துவார். இடத்துல அவசரப்பட்டு சில காரியங்கள் நம்ம செய்யறதுனால தான் நிறைய நஷ்டம் அடைகிறோம், நிறைய காரியங்கள் நமக்கு இருக்குது. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். நான் திரும்ப சொல்றேங்க, ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆனா தரிசனம் அப்படியே தான் இருக்குது. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் அப்படியே தான் இருக்குது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கு சொல்றார் ஆண்டவர். குறித்த காலத்திற்கு நிறைய காலம் இருக்குது இல்லையா? ஆட ஒரு காலம், பாட ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், அழ ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், சொல்லி எல்லா காலம் இருக்குது. அப்ப குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. நான் யோசனை பண்ணேன், தரிசனம் வேற, சொப்பனம் வேற, அப்படிதானே? ஒண்ணா ஒண்ணு கைத்துக்கு போகலாம். தரிசனம் வேற, சொப்பனம் வேற. சொப்பனம் என்ன? கனவு. நல்லா தூக்கும் போது கனவா வரும் ஒண்ணு. தரிசனம் என்ன? நேரடியா. ஆமா. அப்ப தரிசனம், சில பேர் ஆண்டவருக்கு தரிசனம் கொடுத்திருப்பாரு. எத்தனை பேர் ஆண்டவர் நேரடியா பார்த்துருக்கீங்க தெரியல. ஏன்னா அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பெரும்பாலும் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. யோசேப்புக்கு தான் சொப்பனம் வருது இல்ல? யோசேப்பு ஒரு நாள் சொப்பனம் காட்டுறான். அவன் அரிக்கட்டுகளை சுத்தி எல்லா அரிக்கட்டுகளும் வணங்கி நிற்குது, சூரியன் சந்திரன் கூட வணங்கி நிற்குது சொல்லி அதை பார்க்கறான். அது சொப்பனம். ஆனா அந்த காரியம் உடனே நிறைவேறிச்சா? இல்ல. இவர் போய் 14 வருஷம் ஜெயில இருக்கிறாரு. ஜெயில இருந்தாலும் கூட அந்த தரிசனம் அவனை விட்டு போகவே இல்லை. அவன் கண்ட சொப்பனத்தை நினைச்சு கொண்டிருக்கிறான். கர்த்தர் எனக்கு சொன்னாரே, நான் திரும்ப சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக முன் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு எதை முன்கூச்சி கவலைப்படாத. ஒருவேளை எல்லாமே சூழ்நிலைகள் மாறி போயிருக்கலாம். நான் இப்ப சொல்றேன், விசுவாசமா நீங்க சொந்த வீடு கர்த்தருக்கு தர போறாரு, கட்ட போறாருன்னா ஆமென் அப்படி சொல்லிட்டு தேவசத்துக்கு ஜெபம் பண்ணி விட்டுடணும். நீங்க சொல்லுவோமா? அது ஒரு நாள் வரும், அதை வாங்கும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். ஆனா என்ன பண்ண, எந்த காரியமாக சொன்ன, போன வாரத்துக்கு முன்னாடி சொன்னேன், காத்திருக்கணுமா தேவ சமூகத்துல. திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் காத்திருக்கணும். நீங்க சொல்லுவோமா? அசோக்குமார் பத்திர கூட சொல்வார், ஆண்டவர் சொன்னாதான் ஒரு காரியத்தை என்ன செய்வேன். அந்த சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எந்த காரியமோ, ஆனா அதே அடிக்கடி யோசிப்பேன். இந்த போன வாரத்துல ஆண்டவர் திட்டம் தெளிவா சொன்னார். உன் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி செய்தா நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கேன். ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் என் சித்தத்தின்படி அல்ல, நீங்க என்ன சொல்லுகிறீரோ அதான். பவுல் பாருங்க, விழுந்த உடனே என்ன சொல்றான் பவுல்? அந்த வெளிச்சம் பட்டுக்கு விழுந்துடுறான், கண்ணு போயிடுது பவுலுக்கு. உடனே என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். அப்ப ஆண்டவர் அவனை செலக்ட் பண்ற. கர்த்தருக்காக இவன் வைராக்கியமா வாழ போறான், கர்த்தருக்காக இவன் என்ன செய்ய போறான், நிறைய பாடுகளை பட போகிறான், நிறைய காரியங்களை, மகிமையான காரியங்களை செய்ய போறான்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்கூட்டியே தெரியும். ஆனா பவுலை தொட்டார், சவுலை தொட்டார். சவுல் என்ன சொல்றான்? ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே சொல்லுங்க. என்ன வசனம் அது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரமா? சவுல் என்பவன் பயமுறுத்தி செஞ்சுட்டான். சடுதியாக வரும் பாருங்க வசனம். அவன் பிரயாணமாய் போய் அவனை சுற்றி பிரகாசி. யாருக்கு தெரியல, அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஒளி பிரகாசிக்கிறது. அடுத்தது தரையில விழுந்தான்.
சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சத்தம் அவனை மட்டும் தான் கேக்குது. ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு. அப்போ தன் ஜனங்களை அவன் துன்பப்படுத்துறான்னு சொல்ல உடனே ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறாரு? ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறான்னு சொன்னா, நம்ம துன்பப்படுத்துறவங்களுக்கு எச்சரிக்கை வருமா வராதா? வருமா வராதா? ஆமா. நமக்கு விரோதமாய் செய்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், நமக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், நாம அமைதியா இருந்தாலே போதும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவராய் இருக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு. சவுல் அவரையா துன்பப்படுத்துறான்? ஜனங்களை துன்பப்படுத்துறதுல ஆண்டவருக்கு சொல்றார். அப்ப உடனே சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய? இத சொல்லுங்க. காலையில ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என்ன செய்யுங்க, நடத்துங்கன்னு சொல்லி. ஏன்னா ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், மோசேயை குறித்து ஒரு வசனம் இருக்குது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி நடுவில் இருந்து அக்கினி ஜுவாலை நின்று அவளுக்கு தரிசனமானார். உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே பார்ப்பேன் என்று கிட்ட வருகிறதை கண்டு நோக்கி மோசே மோசே கூப்பிடுறாரு. கிட்டி சேராயாக கழிச்சு போடு. அன்னைக்கு சொல்லுவோமா? ஏன்னா மோசே செலக்ட் பண்ணிட்டு ஆண்டவர் கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறாரு சொன்னா, நல்லா கவனிங்களே. நேரடியா கூப்பிட்டா போய் யாருக்கும் தெரியாது. ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த இடத்துல முட்செடி எரிந்து கொண்டே இருக்கிறது. மோசே போய் கொண்டிருக்கிறான், பார்க்கிறான், முட்செடி எரியுது. ஆனா அங்க இருக்கிற காரியம் எதுவுமே இல்லை. ஆனா முட்செடி மாதிரி எரியுது. அப்படியே கிட்ட போய் பார்க்கிறான், இது உண்மைதானான்னு சொல்லி. அப்பதான் ஒரு சத்தம் கேட்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முட்செடி தேவன் சொல்றாரு மோசையை பார்த்து, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா மோசே அவர் தேவை. அவனை குறித்து ஆண்டவர் முன்கூட்டியே முன்குறித்து தண்ணீரில் அவனை போட்டு அது பார்வன் கிட்ட போனோம், அங்க வளரணும்னு சொல்லி அவனோட சித்தம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த சித்தம் நிறைவேற ஏறக்குறைய 40 வயசு ஆச்சு. 40 80 வயசு, 80 120 வயசு வரைக்கும் அவன் காத்திருந்தான். 80 வயசுலதான் அந்த ஊழியத்தை கர்த்தர் அவன் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப 50 வயசு ஆயிட்டாலும் நமக்கு என்ன ஆயிடுது? வயசாகி போச்சு. அது வயசாகி போச்சு. என்னால் ஒன்றும் செய்ய முடியல. நல்லா கவனிங்க எனக்கு அன்பானவர்களே. நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் மூட்டு வலி இருக்கும், உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் தலைவலி இருக்கும், உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் வயிற்று வலி இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஆனால் தேவ சமூகத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி நீ செய்ய விரும்புவாய் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பாருங்க, மோசே கூப்பிடுறாரு. 40 வருஷம், 40வது வயசுல கூப்பிடுறாரு. அந்த 40 வருஷத்துல அவனை கர்த்தர் உருவாக்குகிறார். அதுக்கப்புறம் முகமுகமாய் பேசுகிற தீர்க்கதரிசியாய் அவனை கர்த்தர் மாற்றினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கென்று ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், நான் நம்புகிறது அவராலே. அது என்ன நம்பிக்கை இருக்கிறான்? உங்க நம்பிக்கை எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னவா இருக்குது எனக்கு தெரியாது. இன்னைக்கு காலையில் சொல்றார் ஆண்டவர், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்குது. தரிசனத்தை மாத்தாதீங்க. தரிசனத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய தரிசனம்னா இந்தியா எப்படியாவது. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க இந்தியாவுக்காக? இந்தியா பாடுறோம்ல, என் சொந்த சரி என் தேச எல்லை எங்கும் அப்பா நீ ஆள வேண்டும். என் தேச அப்பா நீ ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாற
ஊழியம் செய்யணும்னா கூட ஊழியம் செய்கிறவர்களுக்கு உதவி செய்யும். இல்லைன்னு சொல்லுவோமா? எத்தனையோ வனாந்திரத்தில், காடுகளிலே, மலைகளிலே சத்தியத்தை சொல்ல முடியாத ஒரு இடத்துல போய் ஊழியர்களை எத்தனையோ மிஷனரிமார்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அழைத்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உபவாச கூட்டம் மாத்திரம் தனிப்பட்ட விதத்துல ஒரு நாள் நீங்க தேர்ந்தெடுத்து கொண்டு காலையிலிருந்து மதியம் வரைக்கும் உட்கார்ந்து கொண்டு அழிந்து போகிற ஆத்துமாக்கள், அழிந்து போகிற வாலிப பிள்ளைகள், எத்தனையோ போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிற குடும்பங்கள், சமாதானம் இல்லாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள், ஒருவேளை சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்கள், இதற்காக நாம் முழங்கால் பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நம்ம சுயநலமா செஞ்சது கொண்டு அதை பத்தி நம்ம கவலையே இல்லை. நம்மள வரைக்கும் நல்லா இருந்தா போதும். இல்ல பிரியமான தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் சொல்றார், குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்குமா. ஆரம்பம் ஆனா முடிவில் எப்படி இருக்குமா? ஆமா, யோபுடைய வாழ்க்கையில தான் நடந்தது. ஆரம்பம் பார்த்தா கர்த்தருக்கு ரொம்ப நல்லா இருந்தாரு. திரும்ப என்ன இப்போது இடையில பயங்கரமான போராட்டங்கள், பிரச்சனைகள். ஆனா முடிவிலே கர்த்தர் அவனை கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். என்னன்னா நம்ம ஆரம்பிக்க ஓட்டம் ஒருவேளை இப்போ போராட்டமாய் நம்முடைய வாழ்க்கையில தோணலாம். ஐயோ, ஏன் இந்த வாழ்க்கை தெரியல, கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது, எவ்வளவு போராட்டமா இருக்குது, எவ்வளவு பிரச்சனையா இருக்குது, பயங்கரமா இருக்குதுன்னு சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா முடிவிலே உன்னுடைய தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றி உன்னை உயர்த்தும் போது தான் தெரியும். அல்லேலூயா சொல்லுவோமா? அது மாத்திரமல்ல, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லவே தேவனுடைய வார்த்தை, நான் திரும்ப சொல்றேன், சத்தியமும் உண்மையுமான வார்த்தையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்களை ஏவப்பட்டு எழுந்த வார்த்தை ஒருபோது பொய் சொல்லவே அவர் அனுப்பிச்சாருன்னா அந்த வசனம் என்ன செய்யும்? செஞ்சுட்டு தான் திரும்பி வருது பைபிள்ல. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அதற்கு நீ என்ன செய்யணுமா? காத்திருந்து கர்த்தர் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. காத்திருந்தா எவ்வளவு அற்புதம் நடக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திரு, அவர் உள்ளத்தை ஸ்திரப்படுத்துவார். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணோம். விரும்பினது வரும்பொழுதே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவில் அணிந்து கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர் நடந்தாலும் சோர்வுடையார்கள், இளைப்படையார்கள். அப்ப என்னன்னா கர்த்தருக்காக ஆண்டவர் சொல்ற, இன்னும் ஒரு வேளை நாளைக்கு கூட இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிங்க? இந்த மாசம் முடியும் போது கூட இருக்கலாம், இல்ல அடுத்த மாசம் இருக்கலாம். நிச்சயம் உன் தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? தரிசனம் நிறைவேற போகுது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நிறைவேற்ற போற முடிவிலே அது விளங்கும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை ஆண்டவர். நம்ம ஆண்டவர் ரொம்ப லேட் பண்ண மாட்டார். நமக்கு தெரியும் அது ரொம்ப லேட் ஆகிற மாதிரி தெரியும். கர்த்தர் லேட் பண்ண மாட்டார், செய்ய போறார் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. என்ன அர்த்தம்னா, குறித்த காலத்திற்கு நம்ம எல்லாமே நம்மளை கூப்பிடும் போதே ஆண்டவர் சில பிளெஸிங்கை நமக்காக வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம தயாராகணும். அல்லேலூயா சொல்லுவோமா? சிலரோட வாழ்க்கையில பின்மாற்றங்கள் வரும், பிசாசின் சோதனைகள் வரும், வியாதிகள் நம்மை பயப்படுத்தும், விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும், போராட்டங்கள் வரும், ஆபீஸ்ல பல பிரச்சனைகள் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் நீங்க என்ன செய்யக்கூடாது? உடனே சோர்ந்து போயிட்டு ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, என் தரிசனம் நிறைவேறாம போச்சு, நான் நினைச்ச காரியத்தை கர்த்தர் செய்யல அப்படின்னு நினைக்காதுக்கு கர்த்தருக்கு கூடுவதா இருக்கிறார். போன வாரம் பிரசங்க தானே, நடுவில் இருக்கிறார், அருகில் இருக்கிறார், முன்பாக இருக்கிறார், முன்பாக போகிறார், நடுவில் தான் நடக்கும், அருகில் தான் நடக்கும் சொல்லி சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒருபோது உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது வேகமா வாசிக்கணும், ஒரு 5 நிமிஷம் நான் முடிச்சுடுவேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன் என்றார். தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் பாருங்க, சொல்லுவா, கர்த்தர் தரிசனமானவனை பலிபீடம் கட்டுறான். கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்த உடனே
நீங்க கொண்டு பலி செலுத்துற ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி. எந்த அளவுக்கு நீங்க பலி செலுத்துறீங்களோ, பலினா உடனே 2 கோழி புடிச்சு வெட்டி அப்படி இல்ல, நல்ல ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருடைய சமூகத்துல செலுத்தி தேவ சமூகத்துல பலிபீடத்தை செப்பனிடணும். பலிபீடத்தை செப்பனிடணும்னா பாருங்க, எலியாவுடைய நாட்டில் நடந்த ஒரு காரியம். முதலாவது அவன் செய்யறான், இருக்கிற கற்கள் எல்லாம் பொறுக்கிறோம். அப்படி என்ன அர்த்தம்? நமக்குள்ள இருக்கிற சிறு சிறு குறைகள், குற்றங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட செய்கைகள், இதெல்லாம் பொறுக்கணும். பலிபீடத்தை செப்பனிடணும். ஒருவேளை நம்ம பலிபீடம் உடைந்து போயிருக்கலாம், உன் ஜெப வாழ்க்கை உடைந்து போயிருக்கலாம், உன் பரிசுத்த வாழ்க்கை உடைந்து போயிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வேதம் வாசிக்கிறது குறைவா இருக்கலாம், எல்லாம் பலிபீடம் உடைந்து போயிருக்கலாம். திரும்பவும் உடைய பலிபீடத்தை கட்டும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் பலிபீடம் போயிட்டு தெரியல. சில பேர் வாழ்க்கையில ஜெபமே இல்லை. நான் தயவு செய்து சொல்றேங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒண்ணுமே நம்ம பண்ணவே முடியாது. என்ன நான் பிரசங்கம் இயேசுநாதரே உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. அப்ப பலிபீடத்தை முதல்ல என்ன செய்யணும்? செப்பனிடணும். பாருங்க, ஆண்டவர் தரிசனமான உடனே ஃபர்ஸ்ட் ஒரு பலிபீடம் கட்டுறோம். பலிபீடம் கட்டிட்டு அதுக்கப்புறம் மேல போறோம். மேல போனாலும் பலிபீடத்தை மறக்கவே இல்ல. எலியா அப்படிதான் பண்ணாரு. அவர் எலியா பாருங்க, மன்னிக்கணும். கர்த்தருக்கு சொல்ற 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல எத்தனை அதிகாரம்? 17 அதிகாரமா 18 அதிகாரமா வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், பலி செலுத்துவதற்கு முன்பாக என்ன செய்யலாம் பாருங்களேன். 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், 17 18 ஒரு நிமிஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரமா மேல பாருங்க. இருக்கிற 30ஆம் வசனத்தை வாசிமா. ஏன்னா அவங்க கத்துறாங்க பலிபீடத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே நடக்கல. அப்போது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான். ஆமென். வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்று பேர் இருப்பதாக என்று சொல்லி நல்லா கவனிங்க. தகர்க்கப்பட்ட பலிபீடம். நான் திரும்ப சொல்றேன், ஆவியானவர் சொல்ல நான் சொல்றேன். நிறைய பேர் ஜபமே தகர்க்கப்பட்டிருக்குது. கண்ணீரோட சொல்றேன், ஆண்டு உள்ளத்துல எனக்கு ஒரு ஏவுதலை கொடுக்குறாரு. எனக்கு ஒரு மாதிரி கலங்குது. ஒரு வேளை அப்படிப்பட்ட ஒரு ஜப இல்லாத ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குமானால், எனக்கு அன்பான தேவ பிள்ளை, உங்களை மாத்திக்க. நீ வாலிபனா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம். ஜெபிக்காதவர்களை கர்த்தர் விரும்ப மாட்டார். ஜெபிக்காதவர்கள் கர்த்தர் அற்புதம் செய்ய மாட்டார். ஜெபிக்காதவர்கள் பிசாசுக்கு முன்பாக ஏற்று நிற்க முடியாது. அவர் முதல்ல தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிடுவதற்கு நான் 12 கற்களை வைக்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, பலிபீடத்தை சுற்றிலும் வாய்க்காலை உண்டாக்கி, விறகுகளை அடுக்கி, ஒரு காயை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு அவன் சொன்ன உடனேதான் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற ஊழியக்காரனாக எலியானா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அக்கினி இறங்கிடுச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? நீ தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு திரும்பவும் வாழ்க்கை நீ எழுப்பி கட்டுவாயானால் இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை உங்களை இறங்க போகுது. எந்த பிசாசு உனக்கு முன்பாக நிற்கிறதில்லை, எந்த போராட்டம் உனக்கு வரப்போவதில்லை. வந்தாலும் இருந்து பிசாசை ஜெயிக்கும்படியான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க போறார். ஒரு வேளையில கர்த்தான தேவ பிள்ளைகள் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு ஆதியாகமத்துல அவன் அதான் பண்றான். தரிசனமான உடனே அவன் பலிபீடத்தை என்ன செய்யறான்? கட்டுறான். 2வது ஒரு பலிபீடத்தை கட்டுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல ஈசாக்கு குறித்த வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல். பாத்தீங்களா? 2வது தரிசனமான சொல்ற வார்த்தை தெரியுமா? எகிப்துக்கு எகிப்து என்னது? பாவம் நிறைந்த இடம், சாபம் நிறைந்த இடம். வேதனை பார்க்க அழகா இருக்கும் எகிப்து. எப்படி? உண்மையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்துல இருந்து ரொம்ப அழகா இருப்பாங்க.
ஆனா எகிப்தில தான் பயங்கரமான பிசாசு காரியங்கள் உண்டு. உனக்கு தரிசனம் கர்த்தர் ஆயிருக்கிறார். ஏன் உன்னுடைய காரியம் தரிசனம் நிறைவேறலன்னு சொன்னா, நீ எகிப்துக்கு போய் கொண்டே இருக்கிற. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் வச்சா முதல் ஆள் நீதான். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் தயவு செய்து சொல்றேன், தேவனை அசட்டை பண்ணி செய்கிற எந்த காரியத்திலும் கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்க மாட்டார். நீங்க மட்டும் எப்படி பேச, நானும் சொல்றேன் கர்த்தருக்கு சொல்ல நிறைய காரியங்களை நான் அவாய்ட் பண்றேன். ஒரு நம்ம காரியம் நான் மட்டும்தான் பெரும்பாலும் அதில் ஈடுபடுறது, மற்ற காரியத்தை அவாய்ட் பண்ணி கொண்டு தான் வருகிறேன். ஆனால் அதே ஞாயிற்றுக்கிழமை வேலையில தேவனை ஆராதிக்காம கொல்லாம செய்யாம எகிப்துக்கு போகாமல் இருந்தார். தரிசனம் சொல்ற எகிப்துக்கு போகாமலோ, நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. நம்ம எந்த சபையில் இருக்கிறோமோ, எந்த காலத்தில் இருக்கிறோமோ அங்க வாசம் பண்ணுங்க, அங்க இருங்க. ஆனா தயவு செய்து எகிப்தை பார்த்து போகவே பெரிய சபைன்னு சொல்லி நம்ம போவோம், பெரிய காரியம் சொல்லி போவோம், பெரிய இடம் நம்ம சொல்லி போவோம். கர்த்தருக்கு சொல்ற பார்க்க அழகா இருக்குது, இதெல்லாம் எப்படி கலர் கலரா பல்பு போட்டு ஆராதிக்கிறாங்க, கலர் கலரா பண்றாங்க, கலர் கலரா பாடுறாங்கன்னு சொல்லி போனோம்னா நம்ம வாழ்க்கை கலர்ஃபுல்லா மாறிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தியத்தை சத்தியமா சொல்லுகிற சபையில் நீங்க இருங்க. அவனை தரிசனம் பண்ண ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை, எகிப்துக்கு போகாதே. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை எகிப்துக்கு போயிருந்தா திரும்ப வந்துருங்க, கானானுக்குள்ள வந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மூணாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபை குறித்து சொல்லி 35 வசனத்தை வாசிக்கும் போது 35 நோக்கி எழுந்து பெத்தேலுக்கு போய் குடியிருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ எங்க இருந்து வயது போனியோ கர்த்தரோட காப்பாத்தினார் இல்லையா? அந்த காப்பாற்ற எத்தனையோ நன்மைகளை கர்த்தரோட வாழ்க்கையில செய்யறாங்க. ஆனா நம்ம நன்றி சொல்லவே மாட்டோம். பலிபீடம் என்பது கர்த்தருக்கு சொல்லுகிற நன்மை, அவரை துதிக்கிற காரியம். கூட ஆண்டவர் எவ்வளவு பாதுகாக்கிறார், எவ்வளவு பராமரிக்கிறார், ஜீவனை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். நம்ம மேல கிடையாது. அல்லேலூயா சொல்லுவா? நம்ம மேலமோ நம்ம பராக்கிரமோ நம்ம காரியமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு போட்ட பிக்சர் நம்ம நினைச்சுக்கலாம். அவர் சொன்னார் பாருங்க, உடனே சொல்றாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்க போய் நான் உனக்கு தரிசனமான உன் சகோதரனுக்கு நீ பயந்து ஓடினியே அந்த இடத்துல எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுப்பாடுறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொல்ல வந்த வேற விஷயம் வேற, ஆனா கர்த்தர் பலிபீடத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து இன்னைக்கு மாற்றி கொடுங்க. அந்த வசனம் தொடர்ந்து வாசிக்கும் போது 7ஆம் வசனம் வாசிமாதுல, அங்கே அவன் பலிபீடத்தை கட்டி தப்பி ஓடின போது படியால் ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். 9ஆம் வசனத்தை வாசிமா. தரிசனமாகி ஆசீர்வதித்து யாக்கோபு சொல்லுவோமா? 46:2 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. 46:2 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே கூப்பிட்டார் என்றான். தகப்பனுடைய தேவன். ஆமென். பெரிய ஜாதியாக்குவேன். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறேன். நீ எகிப்துக்கு போனோம்னா அவங்க கூட தான் இருக்கிறேன். நீ சினிமாவுக்கு போனா கூட அவங்க கூட தான் இருக்கிறேன். நீ டிவியில நாடகம் போகும்போது உன் பக்கத்துல உட்காந்து நாடகத்தை பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதுங்களா? டிவியில நாடகம் பார்க்கும்போது உன் கூட உட்காந்து நாடகம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீ கர்த்தருக்கு எங்க போனாலும் உன் கூட தான் வரேன். ஆனா நீ எனக்கு எப்போதான் பலிபீடம் கட்டி என்னை தொழுது கொள்ள போறிய தெரியலையேன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஏங்க வைக்காதீங்க கர்த்தரை. இதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லாத காரியம். எகிப்து வேண்டாம் ஆண்டவரே, உங்களுடைய பாதம் ஒன்றே போதும், இந்த பாரியில் எனக்கு ஏதும் வேண்டாம்.
பாகவதர் ஆயிடுது பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு வருஷம் சொன்னேன், சாலமோனை எச்சரிக்கும் போது அவனுக்கு தரிசனம் மாறாரு. சாலமோன் சொப்பனத்தில் போல தரிசனம் மாறாரு. தரிசனம் ஆகிட்டு நான் அப்படி எல்லாம் பண்ணுவேன். சாலமோன் சொன்ன காரம் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. நம்ம ஆரம்பத்தில் அப்படிதான், ஆரம்பத்தில் ஆண்டவரே ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஆண்டவரே 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 நாட்கள் செல்ல 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 நம்ம வழி விலகிடுவோம். கடைசி பாருங்க, அவ்வளோ காரியத்துல அப்பா நீ கேட்டது எனக்கு ரொம்ப பிரியம்பா, நீ ஆயுஷெல்லாம் கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, என்ன கேட்ட? இந்த ஜனத்தை நடத்துறதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து சொல்ல பத்தியா, ஐ வில் அப்ரிஷியேட் யூ. ரொம்ப பிடிச்சி சொல்லி கொடுத்துட்டாரு ஆண்டவர். ஆனா கொடுத்து வாங்கணும் சும்மா இருந்தானா? எவ்வளவு பொண்டாட்டி அவருக்கு? 1000 பொண்டாட்டி சம்பாதிச்சிட்டாரு. சம்பாதிச்சிட்டு மொத்தம் இல்ல, அவங்க கும்பிட்ட கடவுளே போய் இவரை கும்பிட ஆரம்பிச்சாங்க. இதான் தப்பு. அவங்க கும்பிட்ட சாமியை போய் இவரையும் கும்பிட்டு அது ஆண்டவருக்கு பிடிக்கல. அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 11ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கல. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். 11:9 சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11:9 3:5 அவனை நல்லா பிளஸ் பண்றாரு. அதே 11ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல சீக்கிரம் வாசிங்க. 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை தயவு செய்து சொல்றேன், என கண்பான தேவ பிள்ளை, இயேசு ஒருவரே மெய்யான தேவன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும். வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். இஸ்ரவேலை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சொல்றவர் அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா அவர் என்ன செஞ்சாரு? அந்நிய தேவர்களை ஆராதனை வைத்து வைத்து படிக்கிறீங்க, சத்தமா படிங்க. ஆகையால் தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு கோபமானார். மேல ஆண்டவர் கோபப்பட வேண்டாங்க ப்ளீஸ். பாருங்க, சின்ன காரியம் இல்லை, அது பெரிய காரியம். ஆண்டவர் பிடிக்காது உங்களுக்கு விபச்சாரம். 2வது விக்கிரக ஆராதனை. விபச்சாரம் செய்யறோட பாவத்தை மன்னிச்சுக்குவார். விபச்சார ஸ்திரியா கர்த்தர் மன்னிச்சுக்குவார். ஆனா தேவனை அன்றி வேற தேவர்களை நாம யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துல போடப்பட்டது போல வேற தேவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், நான் எரிச்சலோட தேவனாக இருக்கிறேன். அதனால தான் சேர்த்து நம்ம தரிசனம் நிறைவேறல. இல்லையா சொல்லுவோமா? நம்ம தரிசனம் நிறைவேறதுனால ஏன் நிறைவேறலன்னா, இந்த 3-4 காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு சொல்லும் போது அவன் பலிபீடம் கட்டுகிறான். ஈசாக்குக்கு சொல்லும் போது அவன் பலிபீடத்தை கட்டுகிறான். யாக்கோபுக்கு சொல்லும் போது பலிபீடத்தை கட்டுகிறான். இவன் நாட்கள்ல தான் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை கர்த்தர் பிரிச்சுட்டார். யார் நாட்கள்ல? சாலமோன் நாட்கள். அந்த 12 கோத்திரத்தை கர்த்தர் பிரிக்கிறார். வேற ஒரு ஆளை அவனுக்கு விரோதமா எழுப்புறார். எழுப்பி அவன் கையில கர்த்தர் கொடுக்கிறார். இந்த அளவுக்கு மாறி போன கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன் அந்நிய தேவர்கள் எவ்வளவு ஆசீர்வாதம். அவனை மாதிரி ஒரு ஞானி உலகத்துல இல்ல. அவன் எல்லாத்துக்கும் அவன் சொல்லுவானோ, இந்த ஒரு செடியை போய் காட்டின விட என்ன செடின்னு கரெக்டா சொல்லுவானோ. இது என்ன வார்த்தை சொன்ன வார்த்தை தெளிவா சொல்லுவானோ. இப்பேற்பட்ட ஒரு ஞானத்தால் நிரப்புறது மாத்திரமல்ல, உலகத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவனை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா அவனை எங்க போயிடுச்சு? அந்நிய தேவர்கள் மேல போனதுனால கர்த்தர் அவன் மேல கோபமானாங்க பைபிள். அதனால கண்மான தேவ பிள்ளைகள், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளக்கும். வேற ஒன்றும் பண்ணாம தேவ சித்தத்தை செய்து, தேவனுக்கு பிரியமானதை செய்து, கர்த்தருக்கு கொடுத்த அந்த பலிபீடத்தை செப்பரிட்டு, இன்னைக்கே போய் செப்பரிடுங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த கற்களை நான் பொறுக்கி போடுகிறேன். போன வாரம் சொன்னேன், புயல் முதல்ல செய்வான், மண்ணை போட்டு மிதிப்பான். மிதிக்கும் போது அதில் மாட்டுகிற கற்கள்
தேவையில்லாத தூசுகள், தேவையில்லாத அழுக்கு எல்லா இடத்துக்கும் வெளியே போட்டு நல்லா மிதிச்சு தான் அந்த இடத்துல வச்சு அவன் அப்படியே உருவாக்குவான், வரைவான். கர்த்தர் அப்படித்தான் அவனை விரும்புகிறான். இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொன்னை போல உடவிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல உடவிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ஞானிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். ஞானிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையோ படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோன்றுமே. தேவ சித்தம் நிறைவேற எனையோ தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோன்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் நான் பொன்னாக விளங்குவேன் ஆண்டவரே. என்னை திராணிக்கு வழி நீங்க சோதிக்க மாட்டீங்க. சோதனைக்கு தப்பு வழி நீங்க ஏற்படுத்துவீங்க. என்னை நீங்க உயர்த்துவீங்க ஆண்டவரே. என்னை நீங்க கனம் பண்ணுவீங்க ஆண்டவரே. நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. கண்களை ஒப்பு கொடுப்போமா? கொடுக்கப்பட்ட தேவ செய்திக்காக அசோக்குமார் பிரதரும் எலன் பிரதரும் ஜெபம் பண்ணுங்க.